தமிழ்நாடு அனைத்து வியாபாரி சங்கங்களின் ஐக்கிய பேரவை என்பது ஏதோ ஒரு சில சிறு குறு வியாபாரிகளுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வியாபாரிகளின், அதாவது ஷோரூம், பெரிய தொழில் முனைவோர், இறக்குமதியாளர், ஏற்றுமதியாளரிலிருந்து நடைபாதையில் வியாபாரம் செய்யக்கூடிய சிறு குறு நடுத்தர நடைபாதை வியாபாரிகள் வரைக்குமான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வது, அவர்களுடைய வாழ்வாதார, அவர்களுடைய வருமானங்களை பெருக்குவது போன்ற அனைத்து தர மட்டத்திலும் நமது சங்கம் அவர்களுக்கு துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவுபட கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற சங்கங்கள் யாரையும் நான் குறை சொல்லி, மற்ற சங்கங்களை குறை சொல்லி எங்களது சங்கத்தை உயர்வாக பேசியோ இல்லை மற்றவர்களின் உழைப்பை குறைத்து மதிப்பிடுவதோ எங்களுடைய நோக்கமல்ல. மாறாக எங்களால் இயன்ற பணியை இந்த வியாபார சமூக மக்களுக்கு நாங்கள் ஆற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையில்தான் இந்த வார்த்தையை நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இன்றைக்கு இருக்கிற மற்ற சங்கங்கள் எல்லாம் சுதேசி வணிகத்தை பாதுகாப்போம் என்ற ஒரு கோஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய சங்கத்தின் நோக்கமானது அதுவல்ல. ஆன்லைன் வணிகத்தையும் சுதேசி வணிகத்தையும் இணைத்து சுதேசி வணிகம் 2.0 என்ற நிகழ்ச்சியை கடந்த ஆண்டு நமது சங்கத்தின் சார்பாக தாம்பரம் நகரத்திலே, குரோம்பேட்டையிலே அருமை நண்பர் திருமுருகன், மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன், ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களை வைத்து சுதேசி வணிகம் 2.0 என்ற நிகழ்ச்சியை துவக்கியதை தாங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றே. அப்படி இருக்கையில் ஆன்லைன் வணிகத்தையும் சுதேசி வணிகர்களையும் ஒன்றிணைத்து சுதேசி வணிகர்களுக்கு ஆன்லைனை பற்றிய விழிப்புணர்வையும், ஆன்லைனில் வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு சுதேசி வணிகத்தின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து இரண்டையும் ஒன்றென கலந்து இந்த வியாபார மக்களின் வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்னுதாரணமாக நமது சங்கம் இருக்க வேண்டும் என்ற ஆசையிலே தமிழகம் முழுவதும் இன்று நமது சங்கத்துக்கு நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் நியமனம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தமிழகத்தில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர நடைபாதை வியாபாரிகள் மட்டுமல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், தொழில் முனைவோர், தொழில் இளைஞர்கள், மகளிர்கள், நம்மளுடைய சங்கத்துடைய முதற்கண் குறிக்கோளே இளைஞர்களையும் மகளிருக்குமான வியாபாரத்தில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு வெற்றியடை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பயணத்திலே வியாபாரிகள் அனைவரும் எங்களோடு ஒன்று சேர்ந்து கைகோர்த்து